ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தளபதி விஜய், தல அஜித். இவங்க 2 பேர் பேரையும் சொல்லும்போதே இது ஒரு கான்ட்ரோவர்சியான டாபிக் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் அப்படிலாம் கிடையாது. இவங்க 2 பேருக்குமே செப்பரேட்டா தனித்தனியான பயங்கரமான ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா, இப்ப இவங்க 2 பேருமே வேற வேற ஃபீல்டுல இருக்காங்க. முன்னாடி ஒரே இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்தாங்க. சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்தாங்க. அப்ப ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா, "இல்ல எங்க தலைவரோட படம் தான் பயங்கரமா இருக்கு. எங்க தலைவரோட படம் தான் வந்து அதிக வசூலிச்சிருக்கு. உங்க தலைவரோட படம் வந்து அந்த அளவுக்கு வசூல் பண்ணல." அப்படிங்கிற மாரியும். இல்ல அந்த ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க, "இல்ல எங்களோட தலைவரோட படம் தான் எங்களுக்கு சக்சஸ் ஆயிருக்கு. உங்களோட தலைவரோட படம் வந்து அந்த அளவுக்கு சக்சஸ்லாம் கிடையாது. நெறைய ஃப்ளாப்பான படம் குடுத்துருக்காங்க. எங்க தலைவர் அப்படி இப்படின்னு நெறைய கருத்து வேறுபாடுகளோட அரசியல் வந்து சண்டை போட்டுக்கிறதா இருக்கட்டும். நெறைய கான்ட்ரோவர்சியா நெறைய விஷயங்கள் பேசிக்கிறதா இருக்கட்டும். சோசியல் மீடியாலயும் சரி, இல்ல ரியல் லைஃப்லயுமே சரி. ஸோ நம்ம நெறைய இத பார்த்துருக்கோம். ஆனா இப்ப 2 பேருமே வேற வேற இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டாங்க. வேற வேற பாத்துக்கு போயிட்டாங்க. ஒருத்தரு அவரோட கெரியர், என்னோட பேஷன் வந்து கார் ரேசிங், பைக் ரேசிங் அப்படிங்கிற மாரி அவங்களோட பேஷன் நோக்கி அவங்க போயிட்டாங்க. இன்னொருத்தரு நான் வந்து மக்கள் பணிக்காக நான் போறேன் அப்படிங்கிற மாரி அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இந்த 2 விஷயத்தையுமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரே இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கும்போது 2 பேரோட ரசிகர்களுமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க, இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒருத்தவங்க வந்து ஆதரவா இருக்காங்க. இப்ப தல அஜித் அவர்களோட ரசிகர்கள் வந்து தளபதிக்கு ஆதரவாகவும், தளபதியோட ரசிகர்கள் வந்து அவர் ஒரு நல்ல பேஷன், அவரோட பேஷன் வந்து அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாரியும் சாத சுமூகமா, சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்காங்க மீன்ஸ் வந்து, அந்த கருத்து வேறுபாடு இல்லாம, இப்போ ஒரே இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சோ, அந்த கருத்து வேறுபாடு இல்லாம காமனா இருக்காங்க. இப்ப இன்னொரு விஷயம். இப்ப 2 பேர்ல யார் பண்ணது சரி? அப்படிங்கிற மாரி சில பேரு ஒரு டாபிக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேர்ல யாரு பண்ணது சரி? அப்படிங்கிற மாரி. இப்ப நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப நான் என்ன நெனைக்கிறேன்னா, இப்ப அரசியல் அப்படிங்கிறது நம்மளோட மனித வாழ்க்கையில ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதே மாரி ஒரு தனிப்பட்ட மனிதனோட ஹாப்பினஸா இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட மனிதனோட சந்தோஷமா இருக்கும். அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப தனிப்பட்ட மனிதனுக்குரிய சந்தோஷம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவரு அந்த விஷயத்த சூஸ் பண்ணியிருக்காரு. இல்ல மனித வாழ்க்கைக்கு வந்து அரசியல் வந்து ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காண்டி இவர் வந்து அரசியல சூஸ் பண்ணியிருக்காரு. அப்ப நம்ம 2 விஷயத்தையுமே நல்ல விதமா தான் பார்க்கணும். 2 பேர் சூஸ் பண்ணியிருக்க விஷயத்தையுமே நல்ல விதமா தான் பார்க்கணுமே தவிர, இது தப்பு, இது சரி, இது சரி, இல்ல இது தப்பு அப்படிங்கிற மாரி நம்ம கான்ட்ரோவர்சியா பேசிக்கிட்டு, அத ஒரு பிரச்சனையாக்கி, அந்த மாரிலாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா, அவங்களுக்கு அந்த விஷயம் புடிச்சிருக்கு. புரியுது. அவங்கவங்களுக்கு எது ஹாப்பினஸ தருதோ, அந்தந்த விஷயங்கள தான் அவங்க சூஸ் பண்ண முடியும். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு விஷயம் ஹாப்பினஸ தரும். இப்ப எனக்கு ஹாப்பினஸ் தர்ற விஷயம் வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் தராது. உங்களுக்கு ஹாப்பினஸ் தரக்கூடிய விஷயம் வந்து எனக்கு ஹாப்பினஸ் தராது. அப்ப உங்களுக்கு ஹாப்பினஸ் தரக்கூடிய விஷயம் வந்து, நான் வந்து இல்ல இது வேல்யூ இல்லாத விஷயம். இது எனக்கு புடிக்காது அப்படின்னு சொன்னோம்னா, அது எனக்கு தான் பிடிக்காதே தவிர, அதே விஷயம் வந்து உங்களுக்கு சந்தோஷத்த தரும். அதே மாரி உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷத்த தரும். அப்ப எல்லாருமே சூஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே சரிதான். அவங்கவங்க சூஸ் பண்ற விஷயங்கள், அவங்கவங்க நெனைக்கிற எல்லா விஷயங்களுமே சரிதான். அத நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள வந்து அது ரிலேட்டடான விஷயங்கள நம்ம அறிஞ்சு, தெரிஞ்சு, அத நம்ம சரிவர பண்ணும்போது, அது இன்னும் நமக்கு பெஸ்ட்டானதா நம்மோட லைஃப்‌க்கு இருக்கும். அப்ப நம்ம தளபதி விஜயா, இல்ல தல அஜித்தா அப்படிங்கிறத விட 2 பேர் சூஸ் பண்ணியிருக்க விஷயமே வந்து சரிதான். அப்படின்னு நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப் வந்து ஸ்மூத்தா யார் கூடயும் எந்த ஒரு கான்ட்ரோவர்சியுமே இல்லாம, நம்மளோட வேலைய பார்த்து நம்ம பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கலாம். ஏன்னா, இப்ப தளபதி விஜய் அவர்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்க வழிங்கிறது, மனித வாழ்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் முன்னாடி வீடியோல கூட சொல்லியிருப்பேன். அரசியல் வந்து நம்மளோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது வந்து உலக அரசியலா இருக்கலாம். இல்ல மாநில அரசியலா இருக்கலாம். இல்ல இந்திய அரசியலா இருக்கலாம். அரசியல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மனித வாழ்க்கைய வந்து ரூட் பண்ணுது அப்படிங்கிறது, நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். அப்ப அரசியல்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால நான் அரசியலுக்குள்ளேயே இருக்கணும், நான் அரசியல்வாதியா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி இங்க பேச வரல. அரசியல பத்தியான நாலேட்ஜ் நமக்கு இருக்கணும். அரசியல பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இப்ப இன்னைக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு தொழில் பண்ண போறோம். இல்ல ஏதோ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோம். இல்ல எந்த ஒரு விஷயத்த பண்ண போறோம்னாலும் பர்மிஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா?
அப்ப அந்த பர்மிஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அப்ப அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ பில்ட் பண்றது யாரு? அரசு. புரியுதுங்களா இல்லையா? அப்ப எது பின்னாடி நம்ம போனாலும் அதோட மைய கருவ பார்த்தோம்னா, அதுக்கு பின்னாடி வந்து அரசியல் இருக்கும். ஆனா நம்ம மேலோட்டமா பார்த்துட்டு அத கடந்து போயிரும். அதோட மைய கருவ போய் நம்ம பார்க்கிறதே கிடையாது. யாரையும் நம்ம மைய கருவ போய் பார்க்கிறதே கிடையாது. அப்ப அந்த மைய கருவுல தான் அது மைய கருவுல தான் அரசியல் இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு அதுக்கப்புறம் தான் புரிய வரும். அப்ப அரசியல்ங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். எல்லாருமே அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கணும்.